வணக்கம். எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பிடிவாதமாக தான் இருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான முன்னாள் நீதிபதி, தொழிலதிபர்கள் எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. விட்டு கொடுத்து போங்க, இல்லை அப்படின்னா கட்சி காணாம போயிடும், உங்களோட முடிஞ்சு போவோம், உங்களே வந்து சில டயத்தில் வந்து தூக்கி எறிஞ்சிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரொம்ப நெருங்கின உறவினர் முன்னாள் நீதிபதி அவரெல்லாம் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு. எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சார், சரி நம்ம வந்து தாவேக்காவை ஆதரிக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு ஒரு 25 எம்எல்ஏக்கள் தாவேக்காவை ஆதரிச்சாங்கல்ல, அவங்கள எல்லாத்தையுமே கட்சி பதவி எதுவுமே கொடுக்காம அவங்கள டம்மியாக வச்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சா அவங்கனாலே கட்சி திரும்பவும் அழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம் கூட வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசனை சொன்னவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து என்ன செய்யறது, சரி திரும்பி வந்தவங்களுக்கு ஏதாவது பதவியை கொடுத்து நம்ம வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. திரும்ப வந்தவங்களுக்கு பதவி, ஏதாவது ஒரு பதவி அப்படிங்கிறதெல்லாம் அங்கே செல்ஃப் எடுக்காது. ஏன்னா வேலுமணி முன்னாடி இந்த கட்சியில் தான் தொடர்ந்து இருந்தார். ஆனால் 2 அணியாக பிரித்து தாவேக்காவை ஆதரிக்கிற ஒரு அணி, எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவை ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு, பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு எடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எப்படி விஜய் வந்து இப்போ தான் அரசியலுக்குள்ள வந்தார், அவருக்கு உடனே வந்து ஆட்சி அதிகாரத்தை மக்கள் கொடுக்குறாங்க. மக்கள் தானே கொடுத்தாங்க, நம்மளா கொடுத்தா? மக்கள் கொடுத்ததை வந்து நம்மளும் ஏற்றுக்கணும். நம்ம வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணுறது வேற. அவர் வந்து ஆட்சி அமைக்கவே கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அது திமுகவோட இணைஞ்சு நம்ம ஒரு ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம்ல. திமுக பரம எதிரின்னு சொல்லி எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாமே சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்காக, அதிகாரத்துக்காக அவர் திமுகவோட ஒரு கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னார்ல, அது இவங்களுக்கு பிடிக்கல. தாவேக்காவை வந்து மக்கள் மெஜாரிட்டியில் கொண்டு வந்திருக்காங்க. தனி மெஜாரிட்டி கிடைக்கலையே தவிர தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு தகுதி இருக்குது. விஜய் முதலமைச்சர் ஆகட்டும், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம மக்கள் நம்மளை எப்போ ஏற்றுக்கிறாங்களோ அப்போ ஆட்சி அதிகாரத்தில் நம்ம உட்காரலாம். அது வரைக்கும் நம்ம வந்து மக்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதான் வேலுமணி, சிவி சண்முகம், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் இவங்களுடைய எண்ணமாக இருந்தது. அதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமி டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி குறுக்கு ரூட்டில் போற ஆரம்பிச்சிட்டார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க வந்து தாவேக்காவை சட்டமன்றத்தில் ஆதரித்தாங்க. 25 பேர் ஆதரித்தாங்களா. எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பயே கடுப்பு. வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் எல்லாத்தையும் தூக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் விஜயபாஸ்கர் வந்து விலகிட்டார், எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அதிமுகவுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையா, தாவேக்கால இணைய போகிறார், வியாழக்கிழமையோ என்னவோ இணைய போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 1 வாரம் டைம் இருக்குது. அதில் வந்து ஒரு கும்பலாக ஒரு ஒரு என்ட்ரியை தாவேக்காவில் கொடுக்க போகிறாரு. அது இல்லாமல் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தான் இணைவேன்னு சொல்லிட்டு காத்திருக்கிறார். அதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. இப்போ வேலுமணி, தங்கமணி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பதவியை கொடுத்து தக்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாஜி நீதிபதி இருக்கார்ல, அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணியிருக்காரு. கட்சி ரொம்ப ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்குங்க, நாசமாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு ட்ரிப்பும் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு வளர்ச்சியை கூட காட்ட முடியல. திரும்ப நீங்கள் தோல்வியில் போயிட்டே இருக்கீங்க. எதிர்கட்சி அப்படின்னு கடந்த தேர்தலில் வாங்கினீங்க, இப்போ இந்த தேர்தலில் எதிர்கட்சி அந்தஸ்து கூட உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு, அதையும் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பிரிஞ்சு போனவங்களை இணைக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடந்தது. வேலுமணி, தங்கமணி இவங்களை எல்லாமே வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. சரி, வேலுமணிக்கு என்ன செஞ்சார், அவர் பொதுச் செயலாளர், வேலுமணியை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி துணை பொதுச் செயலாளர் பதவியை அவருக்கு கொடுக்குறாரு. சரி, வேலுமணிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக கேபி முனுசாமினால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா எல்லாரும் விட்டுட்டு போனப்போ கூட கேபி முனுசாமி எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ணார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூடயே இருந்தார். போகிறவங்க போட்டோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கேபி முனுசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு பேசினார். எடப்பாடி பழனிசாமி எப்பெல்லாம் யாரெல்லாம் தாக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போல்லாம் வந்து கேபி முனுசாமியை பயன்படுத்திவார். பேசுங்க, அவங்கள பற்றி அவதூறாக பேசுங்கன்னா அவர் பேசி விட்டுருவார். எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார்ல, இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேசி விடுவார். அப்படி தான் எல்லாமே ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கேபி முனுசாமியவே வந்து பெருசாக எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கலை அவருடைய இதெல்லாம். ஏன்னா இப்போ அவர் வந்து துணை பொதுச் செயலாளராக வேலுமணி வந்துட்டார்ல, அப்புறமா அந்த பதவி தனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேபி முனுசாமி எதிர்பார்த்தார். ஆனால் கேபி முனுசாமிக்கு கிடைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா அவரும் ரொம்ப அப்செட்டு, கேபி முனுசாமி அப்செட்டு. இவங்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியோட தீவிரமான ஆதரவாளர்கள், இவங்க அப்செட்டு. இன்னொருத்தர் இருக்கிறார்ல உதயகுமார், அவர் வந்து என்னென்னா அவரும் வந்து துணை பொதுச் செயலாளர் பதவியை அவரும் எதிர்பார்த்தார். அவரும் எதிர்பார்த்துட்டு காத்திருந்தா திடீர்னு வேலுமணி வெளியே போயிட்டு உள்ளே வந்தவருக்கு டப்புன்னு நீங்கள் துணை பொதுச் செயலாளர் பதவியை தூக்கி கொடுக்குறீங்களே அப்படிங்கிற கோபம் உதயகுமாருக்கு வந்துருச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்ல துணை பொதுச் செயலாளர் பதவியை, எனக்கு கொடுக்காம நீங்கள் பாட்டுக்கு வேலுமணியெல்லாம் கட்சியை விட்டு வெளியே போய் நம்மளுக்கு எதிராக வந்து ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க, விஜய் ஆதரிச்சுட்டு வந்திருக்காங்க, அவங்கள நீங்கள் எப்படி நம்புவீங்க? கட்சியை விட்டு வெளியே போனார்ல, அவர் போனவரை வந்து திரும்பவும் கட்சிக்குள்ளே வந்தவருக்கு நீங்கள் எப்படி வந்து கட்சியை விட்டு
இப்போ வேலுமணி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்களுடைய பேச்சை மீறி உங்களுக்கு எதிராக வந்து சப்போர்ட் பண்ணார், பேசினார். சட்டமன்றத்தில் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாரு, தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்படிப்பட்டவங்களை வந்து நீங்கள் கட்சிக்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுக்குறீங்களா, சரியா அப்படிங்கிற ஒரு கோபம் இதெல்லாம் வந்து உதயகுமாருக்கும் இருக்குது. அது இல்லாமல் தங்கமணிக்கும் இன்னும் வந்து கோபம் அதிகமாக இருக்குது. கும்பலோட கும்பலாக அவரும் அமைப்பு செயலர் பதவியை பழனிசாமி கொடுத்துட்டாரு. இப்போ எல்லாத்துக்கும் என்ன கோவம்னா, வேலுமணிக்கு ஒரு முக்கியத்துவம், தங்கமணிக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனையான டைமத்தில் கேபி முனுசாமி, உதயகுமார் இவங்கெல்லாம் கூட இருக்கணும். கூட இருந்த எங்களுக்கான ஒரு மதிப்பு முக்கியத்துவம் எதுவுமே கொடுக்கல. கட்சி விட்டு வெளியே போனாங்க. நீங்கள் பொதுக்குழுவை கூட்டுங்க, செயற்குழுவை கூட்டுங்க, நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு கட்சியில் முக்கியத்துவம் இருக்குன்னா, அப்போ எங்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது? எங்களுக்கு முக்கியத்துவமே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம், கோபம் எல்லாமே அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால் என்ன செஞ்சுட்டாங்க, கேபி முனுசாமி, உதயகுமார் இவங்களுக்கெல்லாம் வந்து இதில் வேலுமணி, திரும்பவும் தங்கமணி இவங்கெல்லாம் வந்ததும் சரி, இவங்க கொடுத்த பதவிகள் எல்லாமே வந்து அவங்களுக்குமே எதிர்பார்த்த பதவிகள். அதனால் அவங்களும் வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் செயல்பாடுகள் இருக்காங்க. ஆனால் எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கார்ல, அவர் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் பொறுப்பு அவருக்கு கொடுத்தாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகத்துக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல. சிவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காரு. அதனால வந்து அவருக்கு வந்து இந்த பதவியே கொடுக்கல. அவர் அமைதியாக வச்சுருக்காங்க, அவரும் அமைதியாக இருக்கிறாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதில் எம்எல்ஏ பதவியை வந்து காப்பாற்றுறதுக்கு பழனிசாமிக்கு ஆதரவாக வந்து கடிதம் கொடுத்துட்டாரு, ஆதரவாக கடிதம் கொடுத்தாரு. ஆனால் பழனிசாமியை வந்து இன்ன வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை போய் சிவி சண்முகம் சந்திக்கலை, பேசலை. அதனால் எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகத்து மேலே பயங்கர கோபத்தில் இருக்கார். அவர் மேலே எந்த பதவியும் கொடுக்கல, எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, அமைதியாக அப்படியே இருக்கிறாங்க. சரி, இவங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க, இந்த கட்சியில் வந்து பதவியெல்லாம் கொடுத்துட்டாங்க. பதவி ஓகே தான். இப்போ வேலுமணி, தங்கமணி இவங்களுக்கெல்லாம் சரிப்பா பதவி ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்லி திருப்திப்பட்டு போயிட முடியுமா? மிக முக்கியமான பதவின்னா மாவட்ட செயலர் பதவி தான். அந்த பதவியை தரல. வேலுமணி, தங்கமணி போன்றவங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான அதிமுகவோட முக்கியமான தலைவர்கள் அவங்கெல்லாம். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் மாவட்ட செயலர் பதவி கொடுக்காமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காரணம் வந்து ஏன் மாவட்ட செயலர் பதவி கொடுக்கலாம், எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியோட பொதுச் செயலாளர், அவர் கொடுக்குற உத்தரவு தாவேக்காவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி, அதை மீறி நீங்கள் ஓட்டு போடுறீங்களே அந்த 25 எம்எல்ஏக்கள் மேலே, அதில் வந்து 5 பேர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அவங்க வந்து வேறு சைடு போயிட்டாங்க. இப்போ சண்முகம், சிவி சண்முகம் மட்டும் அப்படியே கட்சியில் தொடர்றாரு. ஆனால் தலைமை ஏதாவது நடவடிக்கை எடுக்கட்டும், நானாக எதுவும் போக மாட்டேன், தலைமை ஏதோ நடவடிக்கை எடுக்கட்டும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் போயிட்டார். இப்படி வந்து எல்லாமே இருக்கும்போது நீங்கள் கட்சியிலேருந்து இப்போ தாவேக்கா விலகி போல, தாவேக்காவை ஆதரித்த நபர்களை வந்து கட்சி விட்டு நீக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்கள திரும்பவும் சேர்த்துக்கிட்டீங்க. சேர்த்த பிறகு திரும்பவும் கட்சிக்குள்ளே அதே பதவியை அவங்களுக்கு கொடுக்கணுமா வேணாமா? அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கட்சி பதவியை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? மாநில அளவில் பொறுப்பு கொடுக்குறீங்க, அது ஒன்றும் பெரிய பொறுப்பு கிடையாது. அந்த பொறுப்பை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. லோக்கலில் மதிக்கணும்ல, வேலுமணியை இருக்கிற இந்த கோயம்புத்தூரில் மதிக்கணும்னா அவருக்கு மாவட்ட செயலர் பதவி தான் இருக்கணும். மாவட்ட செயலர் பதவியை கொடுக்காம நீங்கள் மாநில பொறுப்பு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன, அதை வச்சு என்ன பண்ணுறது? மாநில பொறுப்பை கொடுத்து என்ன பண்ண முடியும்? அப்போ லோக்கலில் வந்து இவரை டம்மியாக்குறதுக்கான முயற்சி எடுக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கோபம் வேலுமணி, தங்கமணி போன்ற நபர்களுக்கு இருக்குது. அதே போல் வந்து மாவட்ட செயலர் பதவி தான் எங்களுக்கு வேணும், அடுத்த அதிகாரமிக்க பதவி இந்த பதவி இருந்தாலும் கூட நாங்கள் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. துணை பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர் இந்த பதவியெலாம் எங்களுக்கு தேவைகள் கிடையாது. இது வந்து மேடையில் வந்து உட்கார்றதுக்கு, பொதுக்குழுவோ செயற்குழுவோ கூட்டுறதுக்கு உட்காரும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். ஆனால் மாவட்ட செயலர் பதவி தான் மிக முக்கியமான பதவி. இந்த பதவியை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சிவி சண்முகத்தை போய் சந்திச்சிருக்காங்க. சிவி சண்முகத்தை ஒரு வேளை சந்தித்து சமாதானமாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சைடு வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கு இருக்கலாம். இல்லை, எங்களுக்கு வந்து மாவட்ட செயலர் பதவி கொடுக்கல, கட்சி அதிகார பதவி கொடுத்துருக்குறாங்க, இந்த பதவி வச்சு என்ன பண்ணுறது, பொதுக்குழு செயற்குழு கூட்டும் போது நம்ம கூட இருக்கலாமே தவிர மற்றபடி நம்ம இந்த பதவினால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களும் இருக்கிறாங்க. திரும்பவும் வந்து அதிமுகவுக்குள்ள ஒரு கலவரம், ஒரு பேச்சு வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு நேரம் சரியில்லையா, இல்லை எடப்பாடி பழனிசாமி செய்கிறதெல்லாம் சரியா, எடப்பாடி பழனிசாமினால இந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி அழிவு பாதையத்தை நோக்கி போதா என்னன்னே புரியல. ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தவங்க 2 பேர், கேபி முனுசாமி, இவர் உதயகுமார், இவங்க 2 பேருக்குமே வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு மேலே அதிருப்தி தான். தங்களுக்கு முக்கிய பதவி தருவாங்கன்னு பார்த்தா கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வெளியே போயிட்டு கட்சி பேச்சை கேட்காம கட்சி கட்டுப்பாட்டுகளை மீறி
அவங்க தாவேக்காவை ஆதரிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. அப்போ உங்கள் கூட இருந்து உங்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்த எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, எங்களுக்கு கட்சியில் என்ன பொறுப்பு கொடுப்பீங்க? அப்போ உங்களுக்கு எதிராக உங்கள் செயல்பாடுகளுக்கு எதிராக நாங்கள் வெளியே போயிட்டு உள்ளே வரவங்களுக்கு கொடுப்பீங்களா? இல்லை நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி கொங்கு பெல்ட்டில் இருக்கவங்களுக்கு முக்கியத்துவம் தான், பிற மாவட்டங்களில் இருக்கவங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் தரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உதயகுமார் போன்ற நபர்கள், கேபி முனுசாமி, உதயகுமார் போன்ற நபர்கள் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். எவ்வளோ பெரிய அதிருப்தியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, போகிறீங்களா, கட்சியை விட்டு போகிறீங்களா, போங்க. எனக்கு அதிமுக கட்சி இருக்குது, அந்த கட்சியில் நான் பொதுச்செயலாளர், அந்த கட்சி மூலமாக கிடைக்கிற வருவாயை நான் சம்பாரிச்சிக்க முடியும். மீதி வந்து கட்சி வந்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி தேர்தல் நின்று ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். எனக்கு முதல் கட்சியை கைப்பற்றி கையில் வச்சுக்கணும், அதில் கிடைக்கிற பலன்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அவ்வளோதான். அதை நான் தெளிவாக செஞ்சிகிட்ருக்கேன். யார் இருந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, அதை பற்றி நான் கவலையே படலை அப்படிங்கிற ஒரு முடிவில் எடப்பாடி பழனிசாமி திடமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.